ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாமில் என்ன இஷ்யூ ஆச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த குரூப் 4 எக்ஸாம் சரிவர நடக்கல. ஸோ அந்த எக்ஸாமுக்கு எக்ஸாம் நடத்தணும், மறுதேர்வு நடத்தணும் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சு மதுரையில் ஒரு போராட்டம் வந்து நடக்க போகுது. மாணவர்கள் சார்பாக தான் அந்த போராட்டம்ங்கிறது நடக்க போகுது. அதாவது போட்டித் தேர்வுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய பயிற்சி மையங்களுடைய கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அந்த அமைப்பினுடைய முன்னெடுப்பாக மாணவர்கள் சார்பாக வந்து ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ இந்த போராட்டத்தில் கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க. ஸோ என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி நடக்க போகுது. இன்னும் ஒரு 3 நாள் தான் டைம் இருக்குது. எங்கே நடக்குதுன்னா மதுரையில் பழங்காநத்தம் ரிங் ரோடு அப்படிங்கிற இடத்துல நடராஜா தேட்டர் அருகில் இந்த போராட்டம் அப்படிங்கிறது ஒரு மெயினான ஸ்பாட்டில் தான் வந்து செலக்ட் பண்ணி தான் வந்து இந்த போராட்டம் அப்படிங்கிறது நடக்க போகுது. இதுக்கு எல்லா அனுமதியும் பெற்று தான் இந்த போராட்டம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. காலையில் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இந்த போராட்டம் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ கட்டாயமாக மதுரையில் இருக்கவங்க, சுற்று வட்டாரத்தில் அதர் டிஸ்ட்ரிக்டில் நியர்பை டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கட்டாயமாக வந்து கலந்துக்கோங்க. நமக்கு என்ன யாராவது கலந்துப்பாங்க, ஸோ அதுலேருந்து நமக்கான இது வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்லாம் இருக்காதிங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கலந்துக்கோங்க. என்ன கேட்டால் இதுதான் ஒரு பெஸ்ட் மூவ் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ வந்து நமக்கு டாப்பில் வந்து நமக்கு ஆகாஷ் சார் கூட வந்துட்டு 1 லட்சம் கையெழுத்து வந்து நம்ம வாங்கி நம்ம வந்து நம்மளுடைய கோரிக்கை வந்து முன்வைப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஸோ அதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணலாம். பட் அதை விட பெஸ்ட் விஷயம் வந்து 1 லட்சம் பேர் கையெழுத்து போகிறத விட ஒரு 1000 பேர் வந்து நின்று போராடுறதுங்கிறது அதை விட பயங்கரமாக பல மடங்கு வந்துட்டு நம்மளுடைய ஒரு கோரிக்கையை முன்வைக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த டைம் எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறனால ஸோ இந்த ஒரு முன்னெடுப்பு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி வந்துட்டு கட்டாயமாக வந்துட்டு ஒரு கவர்மெண்ட்டுக்கு இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது போகும். டிஎன்பிசியும் வந்துட்டு அதை கவனத்தில் கொண்டு ஏதாவது ஸ்டெப் அப்படிங்கிறத கட்டாயமாக வந்து எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ கட்டாயமாக மறுதேர்வு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு நிறைய பேர் வந்துட்டு இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு எக்ஸாம் சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக வந்து சாத்தியம் தான். ஏன் சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த எக்ஸாமுக்கு எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து கொஷின் டஃப் அப்படிங்கிறத மட்டும் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாமில் கொஷின் டஃபாக இருக்கிறது, ஈஸியாக இருக்கிறது பெரிய விஷயமே இல்லை. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நிறைய குரூப் 1 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம், ஏன் குரூப் 4 கூட ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு கொஷின்லாம் டஃபாக இருந்திருக்கு. ஆனால் அதை யாருமே பெரிய விஷயத்தில் சொன்னதில்லை. ஆனால் இங்கே irrelevant கொஷின்ஸ் இருந்தது தான் இங்கே பெரிய பிரச்சனை. சரிங்களா? ஸ்டார்டிங்ல இருந்து இங்கே கொஞ்சம் பிரச்சனை தான். சாதாரண ஒரு குரூப் 4 சிலபஸ் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணாங்க. பட் ஆனால் அதுக்கான ப்ராப்பரான ஒரு மாடல் கொஷின் பேப்பர் இப்படி தான் இருக்க போகுது, கொஷின்ஸ்லாம் இப்படி தான், செட்டெல்லாம் இப்படி தான் இருக்க போதுங்க, எந்த ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கல. சரிங்களா? அதுக்கு மாற்றம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த குரூப் 4 சிலபஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6th இருந்து 10th வரைக்கும் ஸ்கூல் புக்கில் பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் படி தான் எல்லாரும் படிக்க முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ அவங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கலைச்சொற்களுக்காக எடுக்கலாம். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு தலைப்புகளுக்குமே பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்தாங்கன்னா 6th இருந்து 10th வரைக்கும் பேசிக்காக இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான் நமக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அப்போ அது கொடுக்காம இருந்திருந்தா கூட சரி, ஓகே, இப்போ இந்த கலைச்சொலுக்கு எந்த அளவுக்கு நம்ம வெளியே போகணுமோ அந்த அளவுக்கு நம்ம வெளியே போகலாம் அப்படிங்கிற அளவுக்காச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயாராகிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு மாடல் கொஷின் பேப்பராச்சும் கொடுத்துருக்கணும். அது எதுவுமே பண்ணவே இல்லை. ஒவ்வொரு டைமும் நம்ம கூட நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் மெயில் பண்ண சொன்னோம். ஒவ்வொரு தடவை நம்ம மெயில் பண்ணும்போதும், ஒவ்வொரு தடவை நம்ம வந்து கால் பண்ணி கேட்கும் போதும், அவங்க மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போதும் அவங்க சொன்ன ஒரே பதில் என்னன்னா, எப்பயும் போல அதே ஃபார்மேட்டில் தான் கொஸ்டின் ஃபார்மேட் அப்படிங்கிறது இருக்கும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஒவ்வொரு யூனிட்ல எவ்வளோ மார்க் உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சிலபஸ்லேயே கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதான் வந்து சொன்னாங்க இல்லையே. பழையபடி தான் இருக்கும் கொஷின்ஸ், அதாவது கொஷினோட சோர்ஸ், அந்த கேட்கப்படக்கூடிய விதங்கள்ங்கிறது பழையபடி தான் இருக்கும் தான் சொன்னாங்க. சரிங்களா? ஆனால் டப்பு நம்ம குரூப் 4 எக்ஸாம் எடுத்து பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லவே இல்லை. பழையபடினா என்ன? பழையபடினா என்னன்னா ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கு, நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ், இந்த ஏரியாவில் தான் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இப்போ அப்படி தான் கொஸ்டின் வந்துச்சான்னு கேட்டால் அப்படி இல்லவே இல்லை. சரிங்களா? ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை. நிறைய பேர் வந்துட்டு இப்போ டிஎன்பிசி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாணவி வந்து டிஎன்பிசி கால் பண்ணி கேட்டிருப்பாங்க. அங்கே சைடில் இருந்து பேசியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஸ்டாண்டர்டாக வந்து படிக்கணும், இலக்கணம்லாம் ரொம்ப டீப்பாக போய் கேள்வி கேட்குறாங்களே, அப்போ நீங்கள் டீப்பாக இலக்கணத்தெல்லாம் படிங்க, நிறைய சோர்ஸ் புக்கை வாங்கி படிங்க அப்படின்னா இந்த கலைச்சொல்லுக்கு எந்த சோர்ஸ் புக்கை வாங்கி படிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு? கலைச்சொல்லுங்கிறது எந்த இலக்கணத்தில் வருது? இப்போ எழுத்துச்சொல், பொருள், யாப்பாணி, அதில் டீப்பான கேள்விகள்லாம் கேட்குறாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு டீப்பான அது கான்செப்ட் ஓரியன்டாக நல்ல டீப்பாக கேட்குறாங்க அப்படின்னா கூட ஓகே, ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான புக்கை வாங்கி ஒவ்வொரு கான்செப்ட்டும் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு கூட இல்லை. கலைச்சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. 10,000, 20,000, 30,000 எவ்வளோ எண்ணற்ற சொற்கள் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு ஆங்கில சொல்லுக்குமே வந்து நம்ம கலைச்சொற்கள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. அறிவியல் சொல்லுக்கும் சரி, புவியியல் சொல்லுக்கும் சரி, அவ்வளோ கலைச்சொற்கள் வந்து இருக்குது. எல்லாத்தையும் எப்படி ஒரு ஸ்டூடெண்டால் மனப்பாடம் பண்ண முடியும்? ஒவ்வொரு புவியியலுக்கு கலைச்சொல்லுன்னு எடுத்தீங்கனாலே ஒரு பெரிய புக் அளவுக்கு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியுமா? ஒரு கான்செப்ட் இல்லை, அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஸோ அது ஒரு பேசிக்கான விஷயமே இல்லை. சரிங்களா? இப்போ ஒரு 10 கலைச்சொல் இருக்குன்னா அதில் 9 கலைச்சொல் அவுட் ஆஃப்ல சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபேக்டை தான் வந்து எடுத்திருக்காங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு தலைப்புலையும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்னா, சிலபஸை மாற்றினாங்க. இரலவெண்ட்டான ஒரு கான்செப்டை பேஸ் பண்ண சிலபஸ் மாற்றினாங்க. சரி, ஓகே, அதுக்கு வச்சாங்க அப்படின்னா கூட அதுக்கு ப்ராப்பரான மாடல் கொஸ்டின் பேப்பர் விட்டுருக்கணும். ஸ்டூடெண்ட் சைடில் இருந்தும் மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணும்னு அவ்வளோ அழுத்தம் கொடுத்து அவ்வளோ தடவை கேட்டும் ஒரு தடவை கூட அவங்க மாடல் கொஸ்டின் பேப்பர் விடலை. அண்ட் அந்த சிலபஸ்லேயே அவங்க கொடுத்த அந்த மாடலாக மென்ஷன் பண்ணப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பேசிக்காக ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு வருவான். ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது அதுக்கு சம்மந்தம் இல்லாத கேள்விகள் தான் இருந்துச்சு. அந்த கேள்வி கேட்ட விதமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து ஒரு கேள்விலாம் இது பண்ணியிருப்போம். ஸோ எத்தனை கலை சொற்கள் வந்துட்டு இந்த இதில் இருந்து தொகுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இரலவெண்ட்டான கொஷின், சம்மந்தமே இல்லாத, அப்படி கேட்க முடியாத அந்த மாதிரியான கேள்விகள், தேவையில்லாத ஒரு ஃபேக்டை தான் வந்து கேள்வியாக வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இது மட்டும் இல்லை, இது வந்து
கேள்வி கேட்ட விதத்தில் டிஎன்பிசி பண்ண பிரச்சனைகள் இது இல்லாமல் வெளியேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த மதுரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஷின் நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் பஸ்ஸில் ஏற்றிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு நியூஸில் வந்து பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்களே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சரௌண்டிங்லேயே நீங்கள் ஒரு 10 பேர் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது என்னன்னா என்னுடைய ஆன்சர் புக்லெட் வந்து ஓப்பனில் இருந்துச்சு அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எனக்கே ஒரு 5-7 பேர் வந்து சொல்லியிருந்தாங்க என்னுடைய ஆன்சர் புக்லெட் வந்து ஓப்பனில் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த எக்ஸாம் தான் மெயினாக சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாருமே சொன்னதில்லை. ஸோ இந்த ஒரு இப்போ நீங்கள் வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆன்சர் புக்லெட் வந்து ஓப்பனாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய இஷ்யூ இந்த குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ வந்து வந்துட்டே இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம் வந்து எப்படி ஒரு தகுதியான ஒரு ஸ்டூடெண்ட்டை இது பண்ண முடியும், தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இப்போ தமிழில் ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா படிச்சிருக்கட்டுமே, ஓகேங்களா. ஸோ இதில் 100ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இவங்க கொடுக்குற பேட்டர்ன் படி எக்ஸாம் கரெக்டாக படிச்சிருந்தாங்கன்னா ஒரு 100க்கு 50 கொஸ்டின் தான் வந்து போடுற மாதிரி இருக்குது, சரிங்களா. அதுக்கப்புறம் கான்செப்ட் ஓரியன்டா அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் கொண்டு வந்தால் அவங்க மட்டும்தான் ஒரு 60-70 அந்த மாதிரி வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது. மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா லக் தான் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது, சரிங்களா. ஸோ இப்போ ஒரு 200 கேள்வியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 140-150 கேள்விகள் தான் தெரிஞ்சு 140 கேள்வி அவ்வளோதான் வந்து தெரிஞ்சு போடுற மாதிரி இருக்குது. மீதி இருக்கிற கேள்விகள்லாம் லக், அதாவது ஏதோ ஒரு சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப லக் அங்கே ப்ளே பண்ணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு 140 கேள்வி தான் படித்து ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னா அவன் வந்து ஒரு 135 கொஸ்டின் இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக படித்தா ஒருத்தவங்களால 135 கொஸ்டின் கரெக்டாக போட முடியுது அப்படின்னா மீதி இருக்கிற கொஸ்டின்லாம் அவனுக்கு லக்கு வேலை செய்யல அப்படின்னா 10-15 கொஸ்டின் தான் எழுதுது அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு 120-110 கொஸ்டின் தான் போட்டு அவங்களுக்கு ஒரு 30-40 கொஸ்டின் லக்கு ப்ளே பண்ணுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இவங்களோட அவங்க வந்து அதிகமான மார்க் வந்து போயிடுவாங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. சம்மந்தமே இல்லாத கொஸ்டின் செட்டும் யாராலையுமே அடிக்க முடியாத ஒரு கொஸ்டின் செட்டும் பண்ணுறதுனால என்னன்னா நிறைய கொஸ்டின் தெரியாமல் இருக்கும். ஸோ நிறைய கொஸ்டின் தெரியாமல் இருக்கிறதுனால அங்கே லக் வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்கு, சரிங்களா. ஸோ இதில் வந்து நமக்கு பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் மாடல் கொஸ்டின் பேர் விடலை. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது டக்குன்னு ஒரு கொஸ்டின் செட்டை வந்து டோட்டலாக வந்து மாற்றினால நிறைய பேருக்கு அந்த இடத்துல அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் அதிர்ச்சி ஆகிட்டு அதனால் ப்ராப்பராக அவங்களால கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. மூணாவது வந்து என்னென்னா நிறைய பேருடைய ஆன்சர் புக்லெட் வந்து ஓப்பனில் இருந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்களால தான் ரீ எக்ஸாம் வேணும் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் சைடில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது கட்டாயமாக வேணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயமான ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு பக்கத்தில் நியர்பையில் இருக்கவங்க எல்லாமே ஒரு 1 hour 2 hour 3 hourக்குள்ள உங்களால் போயிட முடியும்னா தயவு செஞ்சு போய் கலந்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 7 hours ட்ராவலில் இருக்கேன். என்னால் முடிஞ்ச அப்படின்னா கட்டாயமாக நான் வந்து கலந்துருப்பேன். ஸோ முடிஞ்சனா வந்து நான் கட்டாயமாக நானும் ட்ரை பண்ணுறேன் போகிறதுக்கு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். நியர்பையில் இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக போங்க. மதுரையிலே பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக ஒரு 10,000 20,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன். ஒரு 20,000 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 15,000 to 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் நியர்பை டிஸ்ட்ரிக்ட்லாம் சேர்த்திங்கன்னா கட்டாயமாக ஒரு 50,000 ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து இருப்பீங்க. கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே கலந்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஆன்லைனில் ஒரு கமெண்ட் மூலியமாவோ இல்லை வந்து இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறனால எந்த ஒரு இதுவுமே ஆக போகிறதில்ல. களத்தில் போய் நின்னீங்க அப்படின்னா நீங்கள் போய் சும்மா நின்னீங்க அப்படின்னாலே அது வந்து மேலிடத்துக்கு போய் சேரும், சரிங்களா. ஸோ தயவு செஞ்சு அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கோங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கனால எந்த பலனும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ இப்போ நம்ம போய் ரீ எக்ஸாம் நடக்காமல் கூட இருந்தாலுமே நம்ம போய் நிற்கிறோம் இல்லையா, அந்த அழுத்தமே பார்த்திங்க அப்படின்னா பொலிட்டிஷியன் மத்தியில் ஓகே இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, இவ்வளோ பேர் போராட்டம் பண்ணுறாங்களா, அப்போ இதுக்காக நம்ம வந்து ஒரு முன்னெடுப்பு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இது வரும், சரிங்களா. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேகன்சி இருக்க ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து கூட நம்ம வந்து ஒரு சேர்ந்து ஒரு குரல் கொடுத்து நம்ம நிறைய வேகன்சி வந்து வாங்கலாம். ஏன்னா இப்போ குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா 645 வேகன்சி தான் இருக்குது. குரூப் 4லேயே பார்த்தீங்கன்னா 3000 வேகன்சி தான் வந்திருக்கு. ஸோ இதை வந்து இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கூட வந்து நம்ம வந்து கேட்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இருந்தால் மட்டும்தான் இதுலேருந்து நமக்கு ஏதாவது பலன் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் மதுரையில் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போங்க. அதேமாதிரி பெண்கள் கட்டாயமாக இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு 100 பசங்க இருக்கிறத விட ஒரு 25-30 பெண்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னாலே வந்துட்டு அதோடைய இது வேல்யூவே வந்து எங்கேயோ போயிடும், சரிங்களா. ஸோ அதனால் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் நீங்கள் எல்லாருமே ஏன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் இங்கே நிறையவே இருக்குது. ஸோ அதை கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னா நமக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராப்பராக இருக்கணும், சரிங்களா. ஸோ அதனால் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் அந்த மாதிரி எல்லா சைடில் இருந்துமே வந்து கட்டாயமாக வந்து கலந்துக்கோங்க. ஸோ போராட்டம் அப்படிங்கிறது ஒரு தீர்வு ஆகாது தான். பட் ஆனால் அந்த போராட்டம் பண்ணாதான் நமக்கான உரிமையே கிடைக்குது அப்படிங்கிறப்ப வந்து கட்டாயமாக நம்ம போராட்டத்தில் இறங்கி தான் ஆகணும். ஸோ எல்லாருமே அந்த போராட்டத்தில் கலந்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.